அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியாக KS வெங்கட் நாராயணா என்பவரை நியமித்திருக்கிறது தமிழக அரசு. யார் இந்த வெங்கட் நாராயணா? டெல்லி பிரதிநிதியுடைய ரோல் என்ன? எதற்காக இவரை நியமிக்கணும் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதியை இன்றைக்கு நியமனம் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் IAS அவர்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆணைக்கிணங்க, அவருடைய அன்புக்கிணங்க, அவருடைய கட்டளைக்கிணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் டெல்லியில் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்கிறார். அந்த அடிப்படையில் பதவியேற்பிற்கான அந்த அரசாணை வெளியே வந்திருக்கு. சமூக வலைதளங்களில் அது பரவி கொண்டிருக்கிறது. எதற்காக இவர் நியமனம் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த டெல்லி பிரதிநிதியாக ஏற்கனவே திமுகவை சார்ந்த AKS விஜயன் அவர்கள் இருந்தார். அதே போல கம்பத்தை சார்ந்த அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஜக்கையன் அவர்கள் இருந்தார். கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. அதிமுகவை சேர்ந்த கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் இந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்த டெல்லி பிரதிநிதி அப்படின்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட சென்ட்ரல் மினிஸ்டர், சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டருக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ, என்ன தகுதி இருக்கிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத பொறுப்பு இந்த டெல்லி பிரதிநிதி. தமிழ்நாடு அரசிற்கும் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு பிரிட்ஜ் போல இருப்பவர் தான் இந்த தமிழ்நாடு டெல்லி பிரதிநிதி. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியவர். தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு போகும்போது அவருடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர். பிரதம அமைச்சரை எந்நேரமும் தமிழ்நாட்டின் சார்பாக சந்திக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு டைரக்ட் ரிப்போர்ட், வேற யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு டைரக்டர் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர். தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை ஒன்றிய அரசுக்கு எடுத்துட்டு போய் அங்குள்ள அமைச்சர்களை சந்திக்கிறது, ஒரு நிதி சுமை பிரச்சனையா இருக்கட்டும், காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் சார்ந்த உணர்வுபூர்வமான பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு ஜல்லிக்கட்டு போன்ற பிரச்சனையா இருக்கட்டும், இதையெல்லாம் தமிழ்நாட்டில் பிரதியாக இருந்து ஒன்றிய அரசுக்கு எடுத்துட்டு போய் ஒன்றிய அரசு கொடுத்து தமிழ்நாட்டுக்கான எல்லாவற்றையும் பேசி தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் இந்த டெல்லி பிரதிநிதி. அப்படிப்பட்ட போஸ்டிங் தான். தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைகள் குறித்தும், தமிழ்நாட்டுக்கான நிதி தேவைகள் குறித்தும், முதல்வர் பிரதமரை பார்க்க போறதா இருந்தாலும் சரி, பிரதமர் முதலமைச்சரை பார்க்க விரும்பினாலும் சரி, தமிழ்நாடு அமைச்சர்கள் பிரதமரை பார்க்க விரும்பினாலும் சரி, இல்லை டெல்லியில் கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் இவர் தான் ரெப்ரசன்டேட்டிங்க. அப்படிப்பட்ட போஸ்டிங் தான் ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்த இந்த வெங்கட் நாராயண போட்டிருக்காரு. நம்ம தளபதி இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட். யாரு மாற்றத்தை செய்ய வந்த முதலமைச்சர்? மாற்றம் செய்யணும்ல. தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கணுமா? மாற்றம். கர்நாடகாவை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லியில் இருக்கலாம். ஏன் மாற்றம்ங்க? மாற்றம்னா அப்படித்தான் இருக்கணும். இப்போ கம்பம் செல்வேந்திரன், ஜக்கையன், AKS விஜயன், அதே போல தளவாய் சுந்தரம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டின் சார்பாக டெல்லியோட பிரதிநிதியாக இருந்தாங்க. இதெல்லாம் சும்மா அது ஒரு நடைமுறை. அதை மாற்றணும். இப்படி சொரிகிறது அது சாதாரணம். இப்படி சொரிகிறது மாற்றம். இந்த படத்தில், வேட்டைக்காரன் படத்தில் அது கேஷுவல், இதுதான் ஸ்டண்ட்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் சொல்லுவாப்ல, நான் எல்லாத்தையுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் பண்ணுவேன், இட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படிம்பார்ல, அது மாதிரி யூஸ்வல், இது கேஷுவல். தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி என்பவர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது விதி, அது அடிப்படை. ஏன் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாருக்கு தமிழ்நாட்டில் தாவேகா கட்சியில் எவனுக்குமே தகுதி இல்லையா? தமிழ்நாட்டில் எவனுக்குமே தகுதி இல்லையா? ஏன்னா அதாவது ஆட்சி நம்ம கையில் வந்துருச்சு, என்ன வேணாலும் ஆடி பார்த்துக்கலாம், எவன் நம்மளை கேட்க போகிறான்? தன்னுடைய ஜோதிடர், நீங்கள் வடக்க போகாதீங்க, தெற்க போகாதீங்க, கருப்பு சட்டை போடுங்க, அரகஜா பொட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறவனுக்கு அரசியல் ஆலோசகராக பொறுப்பு. ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து கும்மி அடித்த உடனே அது திரும்பி வாங்குறது. திருப்பி தன்னுடைய ரசிகர் மன்றத்துக்கு பொறுப்பாளராக வராப்புல, தன்னுடைய இன்ஸ்டாகிராமு இந்த ஐடி இதை பார்த்துக்கிறாரு, சோசியல் மீடியா பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கம்பெனி ஆரம்பித்து, ரூட்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து நிறைய நடிகர்களை வைத்து அந்த நடிகர்களுக்கான PRO வேலை பார்க்குறாரு. நடிகர்களுக்கான PRO வேலை பார்க்குற ஒருத்தங்க, நடிகர்களுக்கான PRO வேலை பார்க்குற ஒருத்தன் ஒரு முதலமைச்சருடைய தனிச் செயலாளர். யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி? சரி, இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட், வெளிப்படைத்தன்மையான அரசாங்கம், மாற்றத்துக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஜெகதீஷ் பழனிசாமியுடைய அரசாணை இந்த ரத்தன் பண்டிட்டோட அரசாணைக்கு அடுத்த அரசாணை. ஆனா ரத்தன் பண்டிட் அரசாணை வெளியே வருது,
அது எதிர்ப்புக்குள்ளாக்கப்படுது, பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஜோதிடருக்கு அரசியல் ஆலோசகரா? இது அவமானமா தெரியலையா? இதுதான் நீங்க பெரியார கொள்கை ஏற்றுக்கிற லட்சணமா என்று எல்லாரும் கேட்ட உடனே அதை திரும்பி பெறுது அரசு. சட்டசபைக்குள்ள மூஞ்சிக்கு முன்னாடி தேமுதிகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரேமலதா அவர் கேட்டுறாங்க. நேருக்கு நேர் கேட்ட உடனே உரைச்சிருச்சு. உடனே வெளியே வந்த உடனே அதை நான் மறுபரிசீலனை பண்றேன் அப்படின்னு திரும்பி வாங்குறாரு. அதுக்கு அடுத்த அரசாணையாக ஜெகதீஷ் பழனிசாமி அரசாணை போடும்பொழுது 1.5 மாதம் கழிச்சு விஜய் அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லும்போது உங்க கூட போட்டோ எடுக்க கிடைச்ச சின்ன பையன் இன்னைக்கு உங்களுடைய தனிச்சலராக வந்திருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அரசாணை போட்டதே தெரியுது. இது என்ன அரசாங்கம்? இதோட பெரிய கொடுமை தெரியுமில்ல, இவருடைய அரசியல் அந்த வியூக வகுப்பாளராக இருந்து 2 ஆண்டுகள் வேலை பார்த்து இவரை வெல்ல வச்சார் என்பதற்காக ஜான் ஆரோக்கியசாமிக்கு முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர்னு பொறுப்பளிக்கப்படுது. அதே போல இவருடைய நண்பர், இவருக்கு இன்னைக்கு ஒரு நிழல் போல இருக்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி, இவருக்கு முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் பொது நிகழ்ச்சி அப்படிங்கிற பொறுப்பு வழங்கப்படுது. 2 பேருக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கா? ஊடகத்தில் செய்தி வருதா? அரசாணையே வரலங்க. எவ்வளவு டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட், எவ்வளவு வெளிப்படைத்தன்மையோட அரசாங்கம். 2 பேருக்கும் கிரீன்வேஸ் சாலையில் போய் வீடு கட்டிருக்காங்க. 2 பேரும் வீடு கட்டுறதுக்கு அரசாணையை காட்டுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரி சொல்லியிருக்காரு. ஓ, எங்ககிட்டே அரசாணை கேட்குறியா? படித்துறை பாண்டிக்கிட்டே டிக்கெட் கேட்குறியா? நீ டோக்கன் கேட்குறியா? டேய் டெஸ்ட் வைட் அவனுக்கு பூட்டங்களில் பூவாதவங்க பாயிலெல்லாம் பலபலன் இருக்குன்னு கேட்பார்ல, அது மாதிரி கேட்டிருக்காங்க. படித்துறை பாண்டின்னு போய் கேட்டிருக்காங்க. அவர் யாராவதுங்க ஜிஓ காட்டுகிறோன்னே அவரை தூக்கி வேற பொறுப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. நெடுஞ்சாலைத்துறைக்கு டிரான்ஸ்ஃபர் அடிக்கிறாங்க. எப்போ ஏற்பட்ட இது நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த 2 பேருக்குமான வீடு கிரீன்வேஸ் சாலையில் ரெடி ஆகிட்டு இருக்கு. புசியானதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வீடை தயார்படுத்துறாங்க. இந்த ஜானஆரோக்கியசாமிக்கும் இந்த விஷ்ணு ரெட்டிக்கும் தமிழ்நாடு அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொடுக்கப்பட்டு செக்ரட்டரியேட்டில் காலையில் 9:30 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விஷ்ணு ரெட்டியும் ஜானஆரோக்கியசாமியும் நிலையா நிற்கிறாங்க செக்ரட்டரியேட்டில். செக்ரட்டரியேட்டில் இவங்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? 2 பேரும் அஃபிஷியலான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசாணை வெளியே வரல. எப்போ வரும்? 6 மாதம் கழிச்சு வரும். 6 மாதம் கழிச்சு வந்தா அப்பவே போட்டங்க அப்படின்னு கணக்காட்டிக்கலாம். ஏன்னா இப்போ வெளியிட்டா இது உடனே எதிர்ப்பு ஆயிடக்கூடாது, அதிருப்தி ஆயிடக்கூடாது, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு சொல்லி சட்டசபையில் நாக்கப்படுற மாதிரி யாராவது கேட்டக்கூடாது என்பதற்காக கேட்டா பதில் சொல்ல வக்கற்ற துப்பற்ற இந்த முதலமைச்சர் அரசாணையை கூட வெளியே விடாம இந்த 2 பேருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காரு. 2 பேரும் தெலுங்கரைங்க, 2 பேரும் ஆந்திராவை சார்ந்தவர்கள். ஆந்திராவை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு அரசியல் ஆலோசனை பண்ண முடியுமா? தமிழ்நாட்டை சார்ந்த யாருமே உங்களுக்கு அரசியல் ஆலோசனை பண்ண முடியாதா? சரி, அந்த 2 பேரும் ஆந்திராவை சார்ந்தவர்களா? தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் ஆந்திராவை சார்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாவை சார்ந்தவர். தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாரரு, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் ஆந்திராக்காரரு, தமிழக முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் ஜானஆரோக்கியசாமி ஆந்திராக்காரரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகர் பொது நிகழ்ச்சி விஷ்ணு ரெட்டி ஆந்திராக்காரரு. என்ன என்ன நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி ஆட்சி நீங்க கொடுக்க விரும்புறீங்க? முதல்ல இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களை நியமிச்சிருக்காங்க. அது வழக்கம். 7 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சார்பான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள். அதில் ருபெலி பிரான்சிஸ்கா சாமுவேல், 2வது கருணாகரன், 3வது பிருந்தா பந்தாரி. எனக்கு தெரிஞ்ச தென்காசி மாவட்டம் சுரண்ட வகனிக்கிற ஒரு ஊர். யாரு? பிருந்தா பந்தாரிக்கு சுரண்ட. ஜெயஸ்ரீ நரசிம்மன் பாவூர் சத்திரம். அடுத்தால கன்னியா கலையரசன், அது எடுத்துக்க வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தால ஸ்ரீ பிரசண்டோ சந்திரசன், இவருக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் கருங்குளம். ஹரிபிரியா பத்மநாபன், இவங்களுக்கு சேதியநல்லூர். இந்த 7 பேரும். இதில் கருணாகரன் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதே போல் கன்னிகா கலையரசன், அவங்க தாத்தா காலத்தில் தமிழ் ஒரு குடும்பம் தமிழ் குடும்பம். அவங்க டெல்லி, தமிழே தெரியாது அவங்களுக்கு. இந்த 7 பேரில் 1 தமிழ் குடும்பம், இன்னொருத்தர் தமிழ்நாட்டை சார்ந்தவர். மீதி 5 பேரும் தமிழ்நாட்டை சாராத வழக்கறிஞர்கள். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த அறிவுத்திறன் கொண்ட தமிழ்நாடு அரசை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய வழக்கறிஞர்களே இல்லையா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதாட? நீங்கள் கர்நாடகாரங்களையும் ஆந்திராக்காரங்களையும் வடநாட்டுக்காரங்களையும் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களாக நியமித்தால் நாளைக்கு ஒரு கர்நாடக அரசினுடைய பிரச்சனை, மேகதாது அணை பிரச்சனை, காவிரி பிரச்சனை வருது. யாருக்கு சார்பாக நிற்பாங்க? நீங்கள் இந்த போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த வெங்கட் நாராயணா, கேஎஸ் வெங்கட் நாராயணா. இந்த வெங்கட் நாராயணா காவிரி சிக்கல், மேகதாது அணை பிரச்சனை, இதை கொண்டு போய் மத்திய அரசு ஒன்றிய அரசு பேசணும்.
இவர் கொண்டு போய் இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து வழக்கா போடணும் அப்படின்னா இவர் தமிழ்நாட்டுக்கு நன்றியோடு இருப்பாரா, கர்நாடகாவுக்கு நன்றி இருப்பாரா? பிறந்த மண்ணுக்கு உண்மையா இருப்பாரா, இல்லை போஸ்டிங் போட்டிருக்க தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருப்பாரா? இவர் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு உண்மையா இருந்தா கர்நாடகாக்குள்ள அவர் காலே வைக்க முடியாது. ஏன்னா அவன் மானமுள்ள கன்னடன், இவன் மானங்கட்ட பைய அப்படின்னு நினைச்சுட்டு தானே இந்த போஸ்டிங்கை போட்டிருக்கீங்க. தமிழக அரசினுடைய அட்வொகேட் ஜெனரலாக விஜய நாராயணா என்ற ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்படுறாரு. அவர் ஒரு திறமை வாய்ந்த வழக்கறிஞராக கூட இருக்கட்டும், ஒரு உண்மையிலே திறமை வாய்ந்த வழக்கறிஞராக இருக்கட்டும். விஜய் அவர்களுடைய கார் வழக்கை அவர் தான் எடுத்து நடத்தியிருக்காரு. அவர் ஏற்கனவே அதிமுக வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. அவர் பிறப்பால் ஒரு மலையாளி. நான் கேட்குறேன், நீங்கள் விஜயநாராயண அவர்கள் சிறந்த வழக்கறிஞர், மாற்று கருத்தே இல்லை யாருக்கும். நான் விசாரித்தேன், நல்ல வழக்கறிஞர் தான் சொல்கிறாங்க, நல்ல வாதாடுவார்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்காகவே தமிழக அரசினுடைய அட்வொகேட் ஜெனரலாக அவர் நியமிக்கப்படணுமா? விஜய் அவர்களுடைய கார் வழக்கை நடத்தினார், அந்த கார் இறக்குமதி செய்யப்பட்ட வழக்கை நடத்தினார் என்பதற்காகவே அவர் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்படணுமா? ஏன் தமிழ்நாட்டில் வேற வழக்கறிஞர்களே இல்லையா? என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க? இது அரசு, தமிழ்நாடு அரசு. நீங்க என்னமும் பண்ணுங்க, நீங்க ஊழலை ஒழிங்க, நீங்க என்னமும் பண்ணுங்க. ஆனா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை தமிழர்களுக்கு கொடுக்காம, தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கொடுக்காம யார் நியமனம் பண்றா? நீங்க நியமனம் பண்றீங்களா, இல்ல விஷ்ணு ரெட்டியும் ஜானகேசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து நியமனம் பண்ணிடுவாங்களா? உங்களுக்கு தெரியாம நடக்குதா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா? உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தப்பு, உங்களுக்கு தெரியாம நடக்குதா ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த பர்வேஸ், இந்த விக்னேஷ், இந்த ஜெகதீஸ்வரி, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்ட் ஓட்டு ஆளுகளுக்குலாம் பார்த்து எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக ஆக்கி அழகு பார்த்துருக்கீங்க. சரி, கூட கடந்தவங்க நன்றி விசுவாசமா பண்றாரு போல இருக்கு, கூட அவருக்கு வளர்த்துடன் நினைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம். எம்ஜிஆர் வந்து இது மாதிரி தான் பண்ணாரு. தகுதி இருக்கு, தகுதி இல்லை, அவனுக்கு வந்து அடிப்படை புரிதல் இருக்கு, புரிதல் இல்லை, அரசியலாம் என்னன்னு தெரியல, ஆனால் கூட கடந்தான் அமைச்சராக்குவோம் அப்படின்னு ஆக்கி விட்டீங்க. உங்க கூடவே இருந்தாருங்கிறதுக்காக உங்கள் டிரைவருடைய மகன் சபரிநாதனை கொண்டு போய் விருகம்பாக்கத்தை நிப்பாட்டி சட்டமன்ற கொறடாவாக ஆக்குனீங்க. டிரைவர் மகன் சபரிநாதன் சட்டமன்ற கொறடா, விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற கொறடா. டிரைவருக்கு அதே போல முதலமைச்சருடைய தனிச் செயலாளர், அரசாணை வெளிவரல, ஆனால் ராஜேந்திரன் முதலமைச்சருடைய தனிச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் கேம்ப் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கேம்ப் ஆஃபீஸ் பி அவர் தான். ராஜேந்திரனுக்கு பொறுப்பு, ஜெகதீஷ் பழனிசாமிக்கு பொறுப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆரோக்கியசாமிக்கு பொறுப்பு, KS வெங்கட் நாராயணனுக்கு பொறுப்பு, இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணு ரெட்டிக்கு பொறுப்பு, இந்த பக்கம் பார்த்தா வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுக்கு பொறுப்பு. எல்லாம் யாரு? விஜயை சுற்றி இருக்கிற 4-5 பேர். விஜயை சுற்றி இருந்து, முதலமைச்சரை சுற்றி இருந்து, முதலமைச்சருக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணவங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் முதலமைச்சருக்கு சப்போர்ட் பண்ணவங்க, இவங்க எல்லாருக்கும் அரசு பொறுப்பு. அதுலேயும் குறிப்பாக இந்த KS வெங்கட் நாராயணா சென்ட்ரல் மினிஸ்டருக்கு ஈக்குவலான அந்தஸ்து. டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அவருக்கு தனியான ஒரு சேம்பரு, இங்கே செக்ரட்டரியேட்டுக்குள்ளே தனி சேம்பர், தனி ரூம் அவருக்கு, எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி செக்ரட்டரியேட்டு தனி ரூமு, தனி வீடு, மினிஸ்டருக்கு ஈக்குவல், தமிழ்நாடு மினிஸ்டருக்கு ஈக்குவல். இங்கே விஷ்ணு ரெட்டி செக்ரட்டரியேட்டு தனி ரூமு, ஒரு இங்கே கிரீன்வேஸ் ரோட்டில் ஒரு வீடு, தமிழ்நாடு மினிஸ்டருக்கு ஈக்குவல்னு பூக்கள். யாருங்க இவங்க? தமிழ்நாடு அரசினுடைய மக்கள் பணத்தில், மக்கள் வரி பணத்தில் எல்லாருக்கும் மினிஸ்டருக்கு ஈக்குவலான சம்பளம், வீடு, ரூமு. யார் இவர்கள்? இதை யார் கேட்பது? இங்கே ஊடகங்கள் 4-5 பேர் இருப்பாங்க, எது நடந்தாலும் பேசுவாங்க. சீமான் எப்படி கார் வாங்கினார், சீமான் எப்படி வீடு வாங்கினார், சீமான் எப்படி சட்டை போட்டார், சீமான் எப்படி பட்டை போட்டார் அப்படிலாம் பேசுவாங்க. ஒரு தனி மனிதன் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி அவன் தோற்றே போனாலும் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தால் அவனை வீழ்த்துவதற்கு 1000 விமர்சனம் வைக்கப்படும். ஆனால் இங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு நான் நினைச்சதை பண்ணுவேன், முடிஞ்சா எவனால் தடுத்து பாருங்கடா, யார் என்னைய கேட்பா அப்படிங்கிற அந்த அந்த அகங்காரத்தில் சட்டசபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு என்னென்ன பேசணுமோ அதையெல்லாம் பேசுவது, சட்டசபை மரபை மீறி நடந்து கொள்வது, சினிமாத்தனமாக சட்டசபையில் பேசுவது. யார் கேட்பா? நான் இப்படி தான் ஆக்ஷன் பண்ணுவேன், யார் கேட்பா? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு பொறுப்பு எடுப்பேன், யார் பொறுப்பு போடுவேன், யார் கேட்பா? என்னுடைய ஜானுக்கு பொறுப்பு போடுவேன், யார் கேட்பா? இப்போ என்னுடைய படத்தை தயாரித்ததற்காகவே கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்த கன்னட தயாரிப்பாளரை தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போடுவேன், யார் கேட்பா என்கிற திமிரு. எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் விடையே இல்லை. இந்த வெங்கட் நாராயணா KVN ப்ரொடக்ஷன் சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு படம் தான் எடுக்கிறாரு, கர்நாடகாவில் நிறைய படங்கள் எடுக்கிறாரு, ஆந்திரா படங்கள் எடுக்கிறாரு, ஒரு படம் தான் எடுக்கிறாரு. ஒரே படத்தில் ஆளுநர் மாலைக்கு என்னை பதவியேற்க அலையுங்கள் என்று ஆளுநர் மாலைக்கு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போறாப்புல. போகும்போது புஷி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கெல்லாம் கூட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியில் பொறுப்பாளர்கள் கூட்டு போகலாம். வெங்கட் நாராயணா கூட போகிறாரு. அப்போவே எல்லாரும் கேட்டாங்க, எதுக்கு ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் ஆளுநர் மாலைக்கு போகிறாரு அப்படின்னு.
இப்போ பார்த்தா அந்த தயாரிப்பாளர் டெல்லி பிரதிநிதியாக வராரு. இது உண்மையிலே ஒரு தயாரிப்பாளரா இல்லை விஜய் அவர்களுடைய பினாமியா? எனக்கு கேள்விக்கு பதில் எனக்கு புரியலை எனக்கு. ஏன்னா ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க போய் தான், பெரிய நம்பிக்கை இருக்க போய் தான், ரெண்டு பேருக்குமான ஒரு பாண்டிங் இருக்க போய் தான் ஒரு தயாரிப்பாளரையா டெல்லி பிரதிநிதியாக போடுவாங்க. உதயநிதி கூட தான் படம் நடித்தார். உதயநிதியை படம் நடித்த தயாரிப்பாளர் அவர் படத்தை அவரே எடுத்துவார், அது ஒரு விஷயம். வேற யாரும் ஆட்களை போடலை. ஏன்னா ஏற்கனவே இருந்தவர்கள்லாம் வந்து ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகா ஆளை போடலை. நான் கேட்குறேன், கர்நாடகாவில் இப்படி ஒருத்தர் இருக்கார். யார்? தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு லைக்கா படம். லைக்கா நிறைய படத்தை எடுத்துட்டாங்க, ஆந்திர படங்களே கர்நாடக படங்களே. லைக்காவோட ஓனர் சுபாஸ்கரனையோ இல்லை நம்ம அண்ணன் தமிழ்குமரனையோ ஆந்திராவினுடைய டெல்லி பிரதிநிதியாக நியமிப்பாங்களா? ஏன்னா படம் எடுத்திருக்காருங்க தமிழ்குமரன். RRRலாம் கூட அவர் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் தான் நினைக்கிறேன். அப்புறம் நிறைய ராஜமௌழி படம் அந்த மாதிரிலாம் நிறைய படம் எடுத்தாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தயாரிப்பாளர் இல்லை, தமிழ்நாட்டு தயாரிப்பாளர் வேண்டாம், தமிழ்நாட்டை சார்ந்த தொழிலதிபரை, தமிழ்நாட்டை சார்ந்த பிரபலத்தை, தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகரை ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ தங்கள் மாநிலத்துடைய பிரதிநிதியை நியமிக்குமா? அந்த முதலமைச்சர் வீட்டு வாசலில் ஒட்டுமொத்த மலையாளி நிற்பான், ஒட்டுமொத்த தெலுங்கு நிற்பான், ஒட்டுமொத்த கண்ணன் நிற்பான். ஏன்? அவன் மானம் உள்ளவன். மானம் இருப்பதால் இந்த மக்கள் நம்மளை எதிர்ப்பார்கள் என்று நினைத்து போட மாட்டாங்க. அந்த மாநிலங்களை அந்த மாநிலத்தின் மீது பற்று கொண்ட ஒரு 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 தலைவன்னா அவனுக்கு பற்று வேணும். குறைந்தபட்சம் மொழிப்பற்று, இனப்பற்று வேணும். எந்த பற்றும் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு பேர் தலைவனே கிடையாது. கர்நாடகாவில் எந்த மாநில இந்தியாவில் நீங்கள் இருக்கிற எத்தனை 29க்கும் மேற்பட்ட எந்த மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தை சாராத ஒருவனை அந்த மாநிலத்தின் பிரதிநிதியாக ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். கேடு கேடு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி நடைபெறல, முதல் முறை. அதே போல சமீபத்தில் தமிழக அரசு இன்னொரு அரசாணை வெளியிட்டாங்க. என்ன தெரியுமில்ல? தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியுடைய தலைவராக ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு. பல்வேறு இயக்குநர்களை சின்ன சின்ன பொறுப்பில் போட்டுட்டு பேரரசு வெற்றிமாறன் அப்படிலாம் போட்டுருந்தாங்க. போட்டுட்டு இவரை வந்து எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. யார் இந்த மனோஜ் பரமஹம்சான்னு பார்த்தா, நண்பன், லியோ, பீஸ்ட் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பரவாயில்லையே, விஜயனுடைய படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணவரை விஜய் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரிக்கு தலைவராக போட்டுக்கார நினைக்கிறீங்கல்ல? இல்லை. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மனோஜ் பரமஹம்சா தமிழ்நாடு அரசினுடைய எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரிக்கு தலைவர் வந்திருக்கார். அதுதான் உண்மை. ஏன் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழை எத்தனையோ அறிஞர்கள் இருக்காங்க, இந்த கலைஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள் இருக்காங்க, இந்த கல்லூரியை சிறப்பாக நடத்தக்கூடியவங்க. ஏற்கனவே ஐயா டிராஸ்கி மருது இருந்தார், மிகச்சிறந்த ஒரு அறிஞர் அவர், அந்த துறையில் ஓவியர், மிகச்சிறந்த அறிஞர். அவரை வந்து அந்த திரைப்பட கல்லூரிக்கு தலைவராக நியமிச்சிருந்தாங்க. அப்படி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை, கை தேர்ந்தவர்களை, அறிவில் சிறந்தவர்களை, ஆயிரக்கணக்கான கலைகளை ஊக்குவிக்கக்கூடியவர்களை நீங்கள் பொறுப்பில் போடுங்க, ஒரு தகுதி வாய்ந்தவன்னு போடலாம். ஆனால் மனோஜ் பரமஹம்சா முழுக்க முழுக்க தமிழ்னா பிடிக்காது, தமிழ் உணர்வுனா பிடிக்காது, தமிழ் பற்றுனா பிடிக்காது, போராட்டம்னு பிடிக்காது. அவர் படத்தில் பணி செய்த யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தமிழ் பற்றோட, ஜல்லிக்கட்டு, இந்த ஈழ போராட்டம், முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இதை பற்றி பேசலாம், யோ ஸ்டூபிட் இதெல்லாம் விடுங்கயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு வெறி பிடிச்சவர் இந்த மனோஜ் பரமஹம்சா. அவரை தான் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியுடைய தலைவராக நியமிச்சிருக்காரு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒரிசாவுக்கு போன ஒரு IAS அதிகாரி, ஒரிசாவில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுறாரு. அவருடைய சிறப்பான செயல்பாடை பார்த்து நீ என்னுடைய தனிப்பட்ட செயலராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த நாட்டுடைய முதலமைச்சர் அழைச்சிட்டு வர்றாரு. அவரும் சிறப்பாக செயல்படுறாரு. ஒரு பொறுப்பு போஸ்டிங் தான் அது, IAS போஸ்டிங், முதலமைச்சருடைய தனி செயலாளர். இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அதை பதவியை ரிசைன் பண்ணிட்டு முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகராக அவர் வந்து வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே, அவர் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமான பிஜேபி, மோடி, அமித்ஷா தொடங்கி எல்லாரும் எப்படி ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவன் ஒரிசாவில் வந்து அரசியல் ஆலோசகராக இருக்கலாம், இவர் பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய பூட்டை உடைச்சி இங்கே இருக்கக்கூடிய தங்கத்தை போகிற தமிழ்நாட்டுக்கு களவாண்டு போயிடுவார் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணி அந்த பாண்டியங்கிற IAS அதிகாரியை அரசியலை விட்டு வெளியேற்ற வைத்து ஒரிசாவில் ஆட்சியவே மாற்றிட்டாங்க. ஒரு தமிழ் அதிகாரி அரசியல் ஆலோசகராக அன்றைய முதலமைச்சருக்கு வர்றாரு என்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் முன்வைத்து ஒரிசாவில் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துருச்சு. ஒரு தமிழ் அதிகாரியை கூட ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு மத்தியில் இத்தனை தெலுங்கர்கள், இத்தனை கன்னடர்கள், இத்தனை பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியாக மாறியிருக்காங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ